எக்ஸ்கியூஸ் மீ, தீரார்வி பத்திரிகை ஆஃபீஸ் இதுதானே? ஆமாம், ஆனால் அதை மூடி 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. இப்போ வந்திருக்கீங்க? ஏன் மூடிட்டாங்க? இப்போல்லாம் யாருமா புத்தகம் படிக்கிறாங்க? ஃபேஸ்புக்குக்கும் வாட்ஸ்அப்புக்கும் தான் நேரத்தை செலவழிக்கிறாங்க. அதான் அதை இழுத்து மூடிட்டு பப்ளிக் லைப்ரரியாக மாற்றிட்டாங்க. இது 6 மாதத்துக்கு முன்னாடி வந்த நியூஸ். இதை பற்றி டீட்டெயில்ஸ் கொஞ்சம் வேணுமே. நீங்கள் யார்? இந்தாங்க, இந்த யூடியூப் சேனலோட எம்டி. மேலே போய் லெஃப்ட் சைடு திரும்புங்க. அங்கே ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கும். அதில் இந்த பத்திரிக்கையோட செய்தியெல்லாம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் தேடி வந்திருக்கிற தகவல் கூட இருக்கலாம். போய் பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ். தேங்க்ஸ். கலை கல்லூரி விடுதியில் மர்மச்சாவு. ஜாஸ்மின், இந்த நியூஸை பாரு. செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி கலைக்கல்லூரியாக மாற்றப்பட்ட அரசுக்கு சொந்தமான இடத்தில் புதிதாக திறக்கப்பட இருக்கும் கலை மற்றும் ஓவியக் கல்லூரியில் ஆண்கள் விடுதி கட்டும் பணி நடந்து கொண்டிருந்தது. அதில் பணிபுரிந்த பெயிண்டர் பழனி என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த தற்கொலையில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் போலீசாரிடம் புகார் தெரிவித்துள்ளனர். ஆனால் காவல்துறையினர் இது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. இந்த சூசைடுக்கு அப்புறம் எந்த தகவலும் இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள்ல இந்த பத்திரிக்கையும் மூடிட்டாங்க. அப்போது இந்த சூசைடுக்கு முன்னாடி ஏதாவது நியூஸ் இருக்கான்னு தேடுவோம். இவர் சிலையை நான் உன் காலேஜில் பார்த்துருக்கேன். வெளியே போய் படிப்போம். கரும்பாலி. என் பெயர் உற்சவன். சிறுமலை சமஸ்தானத்தில் பணிபுரிகிற எழுத்தாளன். அடிப்படையில் நான் ஒரு ஓவியன். சுதந்திரம் அடைந்து 1952க்கு பின் ஜமீன்தாரி முறை ஒழிப்புச் சட்டம் நடைமுறைக்கு வந்தது. ஆனால் சில சமஸ்தானங்கள் அரசை தங்கள் கைக்குள் போட்டுக்கொண்டு மக்களை தம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தனர். அதில் ஒருவர் சிறுமலை சமஸ்தானத்தை ஆண்ட ஜமீன் வானாதிராயன். அவரின் வாழ்க்கை வரலாற்றை பதிவு செய்ய கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த நூலை நான் பதிவு செய்து வருகிறேன். ஜமீன்தார் தன் வாழ்நாளில் பெரும் பகுதியை சிற்பம், ஓவியம் போன்ற நுண்கலைகளை அறிந்து கொள்வதையே லட்சியமாக கொண்டிருந்தார். ஜமீனிற்கு நினைத்ததை அடைந்தே தீர வேண்டும் என்பது நோக்கமல்ல, வேட்கை. Gagana.
பண்ணையில் தான் ராஜா வேலை பார்க்குறேன். 3 மாசமா ஊதியமே இல்லை. சீக்க வந்து கிடக்குற என் பிள்ளைக்கு வைத்தியம் கூட பார்க்க முடியலையா? எனக்கு தர வேண்டிய ஊதியத்தை கொடுத்தா புண்ணியமா போகும் ராஜா. பொன்னி, எஜமா உன்னை மேலே கூப்பிட்றாரு, போ. வாழ்க்கை வரலாறு என்பது உள்ளதை உள்ளபடியே பதிவு செய்வதுதான். அதுவே என் லட்சியம். அம்மா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. நான் ஜமீன்தாரோட சுயசரிதை எழுத வந்திருக்கேன். அவரை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா? ஜமீனின் இந்த கொடூர குணத்திற்கான காரணத்தை நாட்டார் சொல்லி அறிந்து கொண்டேன். ஜமீன் வம்சபிருத்தி செய்ய இயலாத ஆண்மையற்றவன். தன் பலவீனத்தால் உருவாகும் தாழ் உணர்வை போக்கவே பெண்களை மிருகம் போல் வேட்டையாடி அதிலிருந்து திருப்தி அடைகிறான். கிளம்பு. மன்னிக்கணும் ராஜா, நீங்கள் வந்ததை நான் கவனிக்கல. எழுத்து வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போகுது ராஜா. அப்புறம் உற்சவா, புத்தகத்தில் என்னை பற்றி தவறா பதிவு பண்ணுறதா கேள்விப்பட்டானே. அப்படியெல்லாம் இல்லை ராஜா. பயப்படாத. யார் என்ன சொன்னாலும் உன் எழுத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்காகத்தான் உனக்கு இந்த மரியாதையும் இவ்வளவு ஊதியமும். ஜமீனோட பேரு நிலைச்சு நிற்கணும். உத்தரவு ராஜா. ராஜாவை ஒன்று சொல்லுவார், முதல்ல அவன் கணக்கை பார்த்து முடி. சரிங்க செங்கண்ணா. ஏய் நில்லு, எங்கே போகிற? நான் ராஜாவோட கலைக்கூடத்தை பார்த்து பதிவு செய்ய போகிறேன். கலைக்கூடத்துக்குள்ளே போகிறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாதுப்பா. இது ராஜாவோட உத்தரவு. செங்கண்ணா, நான் ராஜாவோட வாழ்க்கை வரலாறு பதிவு செய்ய வந்தவன். இங்கே எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு ராஜாவே சொல்லியிருக்காரு. அவர் வாழ்க்கையில் இது எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் ஏன் என்னை தடுக்கிறீங்க? சரி போ. ஆமாம், அப்படி உள்ள என்னதான் இருக்கு? ஏன் யாருக்கும் உள்ளே போக அனுமதி இல்லை? அரிய வகையான சிற்பங்கள், அழகிய கலைப்பொருட்கள் எல்லாம் அந்த அறைக்குள்ளே இருக்குப்பா. எல்லாத்தையும் விட பர்மாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு மந்திர கண்ணாடி அதுக்குள்ளே இருக்கு. அது சாதாரண கண்ணாடி இல்லை. அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்னா போற ஜென்மத்தில் நீ யாரா இருந்தேங்கிறத சரியா கணிச்சு காமிச்சிடும். நிஜமா? உனக்கு தான் ராஜா எல்லா இடத்துக்கும் போறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காரு. போ.
என்ன சித்தா, என் ஜாதகத்தை கணிச்சியா? கணிச்சிட்டேன் ராஜா. என்ன சொல்லுது? அது எதுவாக இருந்தாலும் சொல்லு. ராஜா கிட்ட நான் எதையும் மறைக்க விரும்பலை. இப்போ உங்களுக்கு தோசை காலம் நடக்குது. பத்தினிகளோட சாபம் அதிகமாக இருக்கிறதுனால புத்திர பாக்கியம் இல்லை. புண்ணியவதியும் போய் சேர்ந்துட்டா. நீங்கள் ஆசையாக வளர்த்த உங்கள் வளர்ப்பு மகனும் இறந்துட்டார். ஜமீன் வம்சமே உங்களோட அழிய போகுது. உங்கள் ஆஸ்தியெல்லாம் கொஞ்ச நாளில் அரசாங்கத்துக்கு போயிடும். எனக்கு தெரியும் சித்தா, நீ சொன்ன விஷயமெல்லாம் எனக்கு துர்கனவாக வந்தது. அதுதான் விதின்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதை நினச்சி எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. எத்தனை வருஷமானாலும் என் பேரும் புகழும் நிலைச்சு நிற்கணும். அதுக்கு என்ன பரிகாரம், அதை சொல்லு. பரிகாரம் இருக்கு ராஜா. கிழக்கால 50 மீல் தொலைவில் வண்ணாத்திப்பாறைன்னு ஒரு வனம் இருக்கு. அது ரொம்ப விசேஷமான வனம். அந்த வனத்தில் வாழ்ந்த பளிச்சி அப்படிங்கிற பொண்ணு கண்ணைக்கே விளக்கேற்றி வழிகாட்டி புனிதமடைஞ்சவன். அங்கே ஒரு மடமோ கலைக்கூடமோ கட்டி அதுக்கு உங்கள் பேரை வச்சிங்கன்னா பல தலைமுறை தாண்டி உங்கள் புகழ் நிலைச்சு நிற்கும். ஆனால் அது அவ்வளோ சுலபம் இல்லை.